Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இந்த டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து மெயின் டோர். இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ். யாருக்காவது வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி டிவி யூனிட் வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேணும்னா ஃபுல்லாக கூட பண்ணிக்கங்க. சார்கோல் பேனல்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட டிவி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னென்னா இந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஓகே. பட் என்னென்னா இந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிவி யூனிட் வரைக்கும் நீங்கள் வந்து மெயின் டோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேனலிங் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டிவி யூனிட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. அதுக்கப்புறம் பேக் பேனலிங் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டபிள்யூபிசி வந்து போகலாம். இன்னொன்று என்னென்னா பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம இந்தளவுக்கு ஹைட்டாக வந்து வச்சது கிடையாது. இதோட டாப் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 35 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எப்பவுமே நம்ம பேஸ் வந்து போடுவோம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம். பட் என்னென்னா நான் இதோட லிவிங் ரூமோட ஒரு வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். வியூன்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா லிவிங் ரூமோட டிவி பார்க்குற ஸ்பேஸ் வந்து பரவாயில்ல. பட் என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய டிவி யூனிட்ன்றது கூட தேவை கிடையாது. மிஞ்சி போனால் வந்து இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 feet கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே லேமினேட்ஸ் பேக் பேனலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இருக்க டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதில் நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. இந்த லேமினேட்ஸ் கூட பேக் பேனலிங் கேல்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுவே வந்து உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா டபிள்யூபிசி வந்து லூவர்ஸ் வந்து போகலாம், சார்கோலில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். பட் என்னென்னா ப்ரொஃபைல் ஷட்டர் அதுக்கப்புறம் வந்து சார்கோல் இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 50,000க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து போயிடும் டிவி யூனிட்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா இதில் வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்டரும் இன்டீரியரும் சேர்த்து வந்து பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்ட் வந்து அவங்களோட ஸ்கோப்பு, இன்டீரியர் வந்து நம்மளோட ஸ்கோப்பு. இப்போ பெயிண்ட் வந்து பண்ணும்போது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ப்ளம்பிங் இந்த மாதிரி ஃபால் சீலிங்லாம் பண்ணும்போது பெயிண்டிங் வந்து அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து உடச்சிருவோம், அவங்க வந்து திருப்பி பட்டி பார்க்கணும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து நாங்கள் பண்ணுவோன்னுவாங்க, சில இடத்துல வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னுவாங்க. அதனால் வந்து ப்ரைஸ்ன்றது வந்து ஒரே மாதிரி வந்து கிடையாது. ஒரு இடத்துல வந்து அதிகமாக வரும், ஒரு இடத்துல வந்து கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரொஃபைல் ஷட்டர் தான். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணல. வெறும் சர்ஃபேஸ் லைட் வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ன்றது வந்து இருக்காது. இப்போ சிஓபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லைட்ஸ் 1 watt வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெளிச்சம் வந்து க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டார்க் ஸ்பாட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா சிஓபி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இல்லை எனக்கு ப்ரீமியமாக வேணும், கீழே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சிஓபி வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 watts லைட்ஸ் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். 3 watts லைட்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து தேவையும் கிடையாது. இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க 3 watts லைட்ஸ் அந்த மாதிரி. அது வந்து போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வேறு லைட்லாம் கூட சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பிளாக் டிண்டட், இது ஃப்ரூட்டட் கிடையாது. அதனால் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். நான் லைட்ஸ் வேணால் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதோட டார்க்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து நைட் டைமில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் ஏதாவது வந்து நம்ம டாய்ஸ் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து இது வெளியில் வந்து தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து தெரியாமல் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழே ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போட்டிருப்போம், அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
அதோட லைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லைட்ஸ் வந்து நம்ம நார்மல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம பிளாக் டிண்டட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து பத்தலை அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து ப்ராஜெக்டாக வெளியில் வந்து தெரியல அப்படின்னா பார்க்குறது வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டோர், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொடுத்துருப்போம். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைவுட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ளைவுட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா நம்ம ஒரு சைடு வந்து ப்ரொஃபைல் ஷட்டர், இன்னொரு சைடு வந்து நம்ம ப்ளைவுட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இது வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல் தான். பட் என்னென்னா அது வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ப்ரீமியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா கிளியர் கிளாஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த மாதிரி டிண்டட், இந்த மாதிரி பிளாக் ஃப்ளூட்டட்லேயே நிறைய இருக்கும், கிளியர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளாக் இருக்கும், நிறைய கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற டோரோட மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து அப்பர் யூனிட் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து செயினே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இங்கே வந்து ஹைட்ராலிக் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஹைட்ராலிக் தான் வேணும்ன்ட்டாங்க. அதனால் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். பட் என்னென்னா ஹைட்ராலிக் வந்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான். ஏன்னா செயின் வந்து சொன்னேன், பட் என்னென்னா ஹைட்ராலிக் வந்து வேணும் அப்படின்ட்டு சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஹைட்ராலிக் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்ராலிக் வந்து அதோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே தூக்குறது, கீழே வந்து இறக்குறது வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து கீழே இறக்குனாலும் தூக்கும்போது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அது க்ளோஸ் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு பதிலாக செயின் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். செயின் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங் சென்டர் வந்து நிறைய இருக்கும். பட் என்ன ஹைட்ராலிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஹைட்ராலிக் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக விட்டிங்கனாலும் கூட போதுமானது தான். ஓவரால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் இருக்கிற ஃபால் சீலிங் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த லைட்டிங் வந்து அந்த சைட்லேருந்து இது வரைக்கும் வந்து பண்ணும்போது ஒரு சைடு வந்து தள்ளி இருந்தது. பட் என்னென்னா தள்ளி இருக்கும்போது ஒரு வேளை ஆனில் இருந்தது அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற டிவி யூனிட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஹைட்டு. கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்போம். பேக்ரவுண்ட் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு லைட்டாக ஆஃப் ஒயிட் கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு ப்ரௌன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற கிரைன்ஸ் வந்து மைல்டாக இருக்கும். ஃப்ளோரில் இருக்கிற டைல்ஸோட கிரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கிச்சன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் ஹேண்டில். இதில் வந்து ஜி ப்ரொஃபைல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், புஷ் டைப் அந்த மாதிரி இல்லாமல் ஐ ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ப்ரொஃபைல் ஷட்டரோட ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டை வெளியில் வரும். இது வந்து பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 5 mmன்றது வந்து இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து நான் காமிக்கிறேன். இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த பிளாக்கில் வந்து தெரியல. பட் என்னென்னா இது வந்து ஈஸியாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஒரு டிசைன் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.